அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.50 அல்லது எக்ஸாம்பிள் 7.50 இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 7.50. இதில் என்ன அப்படின்னா f(x) அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓரியல்பு இடைவெளி, அதுக்கப்புறமா அறுதி மதிப்பு, இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு f(x) அப்படின்னு இந்த சார்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா f'(x) கண்டுபிடிக்கணும். அதாவது இதை ஒரு தடவை வகைப்படுத்தணும். x² வகைப்படுத்தணும்னா 2x மைனஸ் 4x இருக்குது. -4 வந்துட்டு கான்ஸ்டன்ட், எக்ஸை வகைப்படுத்தினா 1. அடுத்து +4 வந்து கான்ஸ்டண்ட்டை வகைப்படுத்தினா 0. ஸோ நம்மளுக்கு f'(x) வந்துட்டு 2x மைனஸ் 4. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா f'(x) வந்துட்டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். f'(x) வந்து 0 அப்படின்னு எடுத்தோன்னா f'(x) என்னது 2x மைனஸ் 4, அந்த வேல்யூ 0. ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு -4 இங்கிட்டு போனால் +4, எக்ஸ் என்ன வரும் 4, 2 வந்து இங்கிட்டு போனால் வகுத்தலில் போகும். ஸோ 4/2 என்னது 2. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்துட்டு 2. இந்த 2 அப்படிங்கிற இந்த மதிப்பு தான் நம்மளுக்கு நிலையன். இந்த x = 2 அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு இடம் சார்ந்த அறுதி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதை 2 இடைவெளியாக பிரிச்சுக்கலாம். அதாவது -∞ 2 வரைக்கும், அப்புறம் 2லேருந்து +∞ வரைக்கும் 2 இடைவெளியாக பிரிச்சுருக்கோம். இந்த இடைவெளியில் f'(x)ஓட குறி என்னன்னு பார்க்கணும். அதாவது ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா அப்படின்ட்டு. இப்போது நம்ம -2லேருந்து 2 அதுக்கு இடையில ஏதாவது ஒரு மதிப்பை வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இடையில 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா, 1 போடலாம். இல்லாட்டி 0, அது எல்லாமே இந்த இடைவெளி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 0ன்னு போடலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா 2 × 0 0 வரும். அதாவது 2x மைனஸ் 4. இது என்னவாகும்னா எக்ஸுக்கு வந்துட்டு 0ன்னு போடுறேன். அப்போது எக்ஸுக்கு 0 போட்டால் இது 0 ஆகிடும். ஸோ -4 தான் ஆன்சர். அப்போ குறி எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. இப்போ இங்கே போடுறோம். இதுக்கு 2 to ∞ ஒரு வேல்யூ போடுறோம். 3 அப்படின்னு போடலாமா? எக்ஸுக்கு பதிலாக இப்போ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 3 × 2 என்ன வரும் 6 -4. அப்போ ஆன்சர் என்னது +2. ஸோ ஆன்சர் எதில் கிடைக்கு, பாசிட்டிவில் கிடைக்கு. இப்போ நம்ம குறியை பார்த்துட்டோம். அடுத்து ஓரியல்பு தன்மை. ஓரியல்பு தன்மை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் எப்படி இருக்குது அந்த சார்பு, அதாவது மைனஸ்லேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்க்கு போகுது. இந்த இடைவெளியில் நம்மளுக்கு f'(x)ஓட குறி வந்துட்டு நெகட்டிவாக இருக்கனால இது வந்துட்டு திட்டமாக இறங்கும். இந்த இடைவெளியில் அந்த சார்பு வந்துட்டு திட்டமாக இறங்கும். அதே மாதிரி இந்த இடைவெளியில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த f(x) அப்படிங்கிற சார்பு வந்துட்டு திட்டமாக ஏறும் சார்பு இந்த இடைவெளியில். அடுத்து நம்ம என்ன சொல்லணும்னா இங்கே அறுதி மதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டோமா 2 அப்படிங்கிறதுல. அது எப்படி இருக்குன்னா இங்கே மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகுது. ஸோ இந்த இடம் சார்ந்த அறுதி மதிப்பு என்னென்னா இடம் சார்ந்த சிறுமம். ஏன் அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுது. ஸோ இங்கே வந்துட்டு இடம் சார்ந்த சிறுமம் இருக்குது. அந்த சிறுமம் எங்கே இருக்குது, நம்மளுக்கு x = 2ல் இடம் சார்ந்த சிறுமம் இருக்குது. ஸோ அந்த இடம் சார்ந்த சிறும மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே நம்ம f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும் f(2) இங்கே வந்து கண்டுபிடிக்கணும். f(2) = எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2² என்னது 4 -4 × 2 8 + 4. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 கூட்டினா 8 ஆயிரும், -8. ஸோ 0. அதனால f(2) வந்துட்டு 0. ஸோ சிறும மதிப்பு வந்துட்டு
0. அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.